ஹாய், நம்மளோட நெல்லந்திணை பேஜில் இன்னைக்கு நம்ம பார்க்குற பவுடர் என்ன அப்படின்னா சாம்பார் பவுடர் தான். இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் நமக்கு இருக்கும். இது வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக நம்ம நேற்று வந்துட்டு நம்ம ரெடி பண்ண பவுடர் தான். உங்களுக்கு வந்துட்டு இந்த பவுடர் வந்து எப்படி செஞ்சுக்கணும் அப்படின்னா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பவுடர்ஸ் வந்து என்னால் மேட் பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் டிஎம் பண்ணுங்கள், நாங்களே உங்களுக்கு சென்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த சாம்பார் பவுடர் வந்துட்டு நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வரமிளகாய் முதல் நான் எடுத்து காம்பு கிள்ளி எடுத்து வச்சுருக்கேன். இதில் என்னென்ன நம்ம பொருள் சேர்க்குறோம் அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. நான் வறுக்கும்போது ஒன்றொன்னா நான் பேர்ஸ் வந்துட்டு நான் சொல்கிறேன் என்னென்ன நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதோட மெஷர்மெண்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் டிஎம் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்துட்டு சென்ட் பண்ணுறேன். ஸோ நம்ம வறுக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பொருளையும் தனித்தனியாக தான் வறுக்க போகிறோம். அதுக்கு அடிகனமான ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கலாம். அப்போ தான் பொருள் வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கும். ஸோ முதல்ல மல்லி போட்டுட்டு நல்லா ஒரு அரோமா வர வரைக்கும் நம்ம நல்லா கிளறி விடலாம். ஸோ அதை முடிச்சதுக்கப்புறமா சீரகம் போட்டிருக்கோம். ஸோ சீரகம் வறுத்ததுக்கப்புறமா மிளகு வறுத்ததுக்கப்புறமா கடலைப்பருப்பு போட்டு நல்லா வறுத்துக்கிறோம் பொன்னிறம் ஆகிற வரைக்கும். அது கூடவே துவரம் பருப்பு, உளுந்தம் பருப்பு எல்லாம் போட்டு நம்ம வறுத்துக்கிறோம். வறுத்துட்டு நம்ம எல்லாம் ஒட்டுக்காவே கொட்டிக்கலாம். ஸோ வெந்தயம் போட்டு வறுத்தாச்சு. ஒரு தடவை நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா கடுகு, அரிசி கொஞ்சம் எடுத்துருக்கோம், அரிசி போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கல்லுப்பு எடுத்து நம்ம வறுத்துக்கலாம். ஸோ கடைசியாக வரமிளகாய் வறுத்துட்டு அதை ஒரு மணி நேரம் பக்கமாக நம்ம வெயிலில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்சிக்கலாம். ஸோ நம்ம எல்லாமே வறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு 2 hours கிட்ட உங்களால் வெயிலில் காய வைக்க முடியும் அப்படின்னா காய வச்சுட்டு அதை வந்துட்டு நம்ம மில்லில் கொடுத்து அரைச்சிக்கலாம். இல்லை உங்ககிட்ட வந்துட்டு நான் மிக்ஸி வந்து நல்ல கண்டிஷனில் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுலேயே கூட நீங்கள் அரைச்சி நல்லா ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ 3 months வரைக்கும் வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அதை வெளியே வச்சுக்கலாம். ஒரு பாட்டிலில் போட்டுட்டு தண்ணி படாமல் வெளியே வச்சுக்கலாம். இல்லை இன்னும் கொஞ்ச நாள் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்ன மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 கிலோ அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் தான் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பெஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கண்ணாடி பாட்டில் வந்து நமக்கு பெருசாக கிடைக்குமா என்னன்னு தெரியல, ஒரு 2 கிலோ 3 கிலோ ஸ்டோர் பண்ணுற அளவுக்கு பெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செம்படத்தில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம்.